ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான குக்கீஸ் பார்க்க போகிறோம். ஜாம் குக்கீஸ். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா ஓட்ஸு. இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை மாவு. இது பார்த்திங்கன்னா 1 கப்பு. இதே மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது 1.5 கப்பு, இது 1 கப்பு. ஜாம் வந்து ஜாம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா ஹனி வந்து 1/2 கப்பு. இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். இது வந்து 1 டீஸ்பூன். நம்மளோட நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 by 1 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஓட்ஸ் 1.5 கப் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப்பு. அடுத்து இதுலேயே நம்ம வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் நெய் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைய போகிறோம். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை. தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இருக்கிறத வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷேப் பண்ணலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து நடுவில் லைட்டாக அமுக்கிக்கலாம். அமுக்கிட்டு நம்ம ஜாம் வச்சு ஃபில் பண்ணலாம். தேவையான அளவு ஜாம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதோ ஷேப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நாங்கள் இப்போ வேறு ஒரு ஷேப் ட்ரை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட விஸ்க் இருக்கு இல்லையா, இதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் அழுத்தினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கிடைக்குது. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதில் பாட்டம் வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு ஷேப்பு. இப்போ நடுவில் வந்து நமக்கு ஜாம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து நம்மளோட அவனை வந்து 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணுறோம். நம்ம பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய ட்ரே இருந்தால் நீங்கள் ஃபுல்லுத்தையுமே வச்சிடலாம். நாங்கள் இப்போ வந்து பேட்ச் பை பேட்சாக வைக்க போகிறோம். இப்போ இது நம்ம அவனில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. சவுண்டு இதை வந்து நான் 170ல் 12 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ 12 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிஸ்கெட் நல்லா பேக் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.